ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடி பசலை. இது கிராமத்தில் தான் இருக்கும் அதிகமாக. இந்த வயல்வெளியிலலாம் களை எடுக்கிறதுக்காக போகும்போது அவங்க இந்த கீரையெல்லாம் நமக்கு பறிச்சிட்டு கொடுப்பாங்க. இது பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா உழவர் சந்தை, அடுத்து பெரிய மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கிடைக்கும். மற்ற ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கீரை வாங்கி நீங்கள் குக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூரின் சரியாக போகலைன்னா நீங்கள் இந்த கீரை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லா யூரின் ஃப்ரீயாக போகும். அடுத்து வயிற்றில் புண்ணு, வாய்ப்புண்ணெலாம் இருந்தால் இந்த கீரை நீங்கள் சாப்பிடலாம். உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இந்த கீரை வாங்கி சாப்பிடும்போது நல்லா கூலிங் ஆகிடும். இங்கே ஒமானில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த கீரையை நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். அதை நான் அழகாக குக் பண்ணி அப்போவே சாப்பிட்ருவோம். இல்லைனா 2 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் நல்லா புளி வச்சு அதை நான் வதக்கிட்டு அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க கொஞ்சமாக நல்லெண்ணெயில் வதக்கிட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கீரையில் நிறைய டஸ்ட் இருக்கும், நம்ம பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். என்னென்னு பார்த்திங்கன்னா இது நம்ம நல்ல மண்ணில் இது நல்லா புதஞ்சி வளையும். ஸோ அதனால் நிறைய மண் இதில் செட்டில் ஆகிடும். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய தூசிகள் இருக்கும். அதோடைய வேர் அங்கங்கே இருக்கிறதால அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து இந்த வேரை மட்டும் கைகளால் நம்ம பிச்சு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். 1-2 தூசிகள் இருந்தால் மட்டும் இப்படி கைகளால் நீங்கள் உதறினீங்கன்னா அந்த தூசியெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை போய் தண்ணியில் ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணணும். சின்னதாக ஒரு சலனி மாதிரி இருக்க பாருங்கள், அதில் வாஷ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ மண் வருது பாருங்கள். நான் இதை நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த கீரையில் நான் 1.5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 1.5 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கீரைக்கு நிறைய பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேன். இந்த கீரை புளிப்பாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், காரமும் புளிப்பும் அளவாக இருக்கணும். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க, பட் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது ட்ரையாக நீங்கள் வச்சிங்கன்னா கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சிடலாம். நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள் நல்லா தண்ணி வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக கொத்தி கொத்தி விடுங்க. அப்போ தான் கீரையும் தக்காளி எல்லாமே மசிஞ்சு நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே இந்த கீரை மசிஞ்சு வந்துருச்சு நமக்கு. இப்போ கைகளால் நம்ம லைட்டாக மசிச்சு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சட்டி இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக அது சட்டியில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அப்படியே மத்து வச்சு கடையலாம். என்கிட்ட சட்டி இல்லை. ஸோ அதனால் இதை நான் ஆற வச்சுட்டு கீரையை மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை செப்ரேட்டாக வைங்க. ஃபஸ்ட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் நான் கொஞ்சம் தாளிப்பு ஒன்று சேர்த்து அதையும் லைட்டாக அரைக்க போகிறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக இந்த மீன் குழம்புக்கெலாம் போடுவோம் இல்லையா வடகம், அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரியட்டும். உங்ககிட்ட இந்த வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு, இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு.
ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மிதமான சூட்டில் பொரிய விட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் மறுபடியும் பல்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்டிடாதீங்க, அப்புறம் நைஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கீரை எப்பயுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ தான் நீங்கள் அந்த தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணியை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கீரையை மிக்ஸி ஜாரில் விடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா வழித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. உண்மையாக சொல்லணுன்னா எந்த ஃபுட்டுலேயுமே இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. நம்ம இப்போ இதை சூடான சாதத்தில் போட்டுக்கலாம். எவ்வளோ ஆவி பறக்குது பாருங்கள். அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி சூடாக சாதம் வடித்து என்னோடய பாட்டி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுடுவோம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். எதுவுமே வந்து சிம்பிளாக ஒரு லன்ச் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியான ஒரு கீரை, கீரையிலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.